ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு குட்டி கதை படித்தது பிடித்தது. தர்மத்தின் அளவுகோல் எது அப்படின்னு ஒரு நண்பர் ஒரு கதையை ஷேர் பண்ண சொல்லிக்கிறாரு. ஸோ இந்த தொடரில் உங்களுடைய கதையும் உங்களுக்கு பிடிச்ச இன்ஃபர்மேஷனும் இந்த தொடரில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னுடைய ஸ்டோரிஸை ஷேர் பண்ணலாம், இல்லை இமெயில் பண்ணலாம், கமெண்ட்டில் கூட அந்த ஸ்டோரி நீங்கள் பேஸ் பண்ணலாம், இல்லை லிங்க் அனுப்பலாம். ஸோ உங்களுடைய கதை உலகம் பூராவும் படித்து காமிக்கப்படும். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தர்மத்தின் அளவுகோல் எது? தர்மகுணம் படைத்த மாமன்னன் போஜன் மகளின் திருமணத்திற்காக மன்னரிடம் பணம் பெற எண்ணிய ஒரு விவசாயி மன்னரைக்கான தலைநகர் புறப்பட்டார். வழியில் பசித்ததால் உதவும் என்று சில ரொட்டிகளை பொட்டலமாக கட்டி கொண்டார். வழிநெடுக திருமணத்திற்கு வேண்டிய அளவு பணம் தர மன்னர் சம்மதிக்க வேண்டுமே என்று கடவுளை வேண்டிக் கொண்டே வந்தார். பசி எடுக்கவே ஒரு குளக்கரையில் அமர்ந்து எடுத்து வந்த ரொட்டியை கையில் சாப்பிட எடுத்தார். மனதிற்குள் இந்த உணவை கொடுத்த கடவுளுக்கும் விவசாயிக்கும் நன்றி சொன்னார். அப்போது நாய் ஒன்று அவர்கள் எதிலும் எலும்பும் தொலுமாக வந்து நின்றது. இறக்கப்பட்ட விவசாயி ஒரு ரொட்டியை அதனிடம் வீசினார். ஒரே விழுங்காக உள்ளே தள்ளிய நாய் மீண்டும் அவளுடன் பார்த்தது. இறக்கப்பட்ட விவசாயி அத்தனை ரொட்டியும் கொடுத்து விட்டார். ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் உயிரா போய்விடும் என்று நினைத்து அரசர் அவர் தகுதிக்கு தானம் கொடுத்தால் பிரஜையான நாமும் நம்மால் முடிந்ததை செய்வதுதானே முறை என தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டார். பசியை பொறுத்து கொண்டே தலைநகரை அடைந்தார். அங்கிருந்த தர்ம சத்திரத்தில் சாப்பிட்டார். பிறகு மன்னனை சந்தித்து தான் வந்த விஷயத்தை சொன்னார். மன்னர் போஜனிடம் விவசாயியிடம், என்னிடம் தர்மம் கேட்டு வந்தவர்களே, நீங்கள் ஏதாவது தர்மம் செய்திருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அதை நிறுத்தும் தராசிடம் என்னிடம் இருக்கிறது. அது எந்த அளவு எடை காட்டுகிறதோ அந்த அளவுக்கு தங்கம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் மன்னர். தர்மம் செய்யும் அளவு பணம் என்னிடம் இருந்தால் பணம் வேண்டி உங்களிடம் நான் ஏன் வரப்போகிறேன்? வழியில் பசித்திருந்த நாய்க்கு உணவளித்தேன். அதற்கு ஈடாகத்தான் உங்கள் சத்திரத்தில் நான் சாப்பிட்டு விட்டேன். எனவே நான் ஏதும் பெரிதாக தர்மம் செய்யவில்லை என்று அடக்கமாக சொன்னார் விவசாயி. உங்கள் பசியை பொறுத்து கொண்டு நாய்க்கு உணவிட்டதும் புண்ணியமே என்று போஜன் தராசை கையில் எடுத்தார். ஒரு தட்டில் விவசாயி செய்த தர்மத்தையும் மறு தட்டில் தங்கத்தையும் வைத்து நிறுத்தினார். கஜானாவில் இருந்த தங்கம் முழுவதும் வைத்தும் கூட தராசு தட்டு சமமாகவில்லை. வியந்த மன்னன், உங்களை பார்த்தால் சாதாரணமானவரை தெரியவில்லை. என்னை சோதிக்க வந்திருக்கும் தாங்கள் யார் என்றார். மன்னா, நான் ஒரு விவசாயி. என்னை பற்றி சொல்லும் அளவு வேறு எதுவும் இல்லை என்றார் பணிவுடன். அப்போது தர்ம தேவதை அங்கு தோன்றினார். போஜனே, தராசில் நிறுத்து பார்த்து அளவிடுவதற்கு தர்மம் அவருடைய மனதளவு இருக்கிறது. கொடுத்தவரின் மனமே அதனது அளவுகோல். இவர் மனம் மிகப்பெரியது. பகட்டுக்காக தர்மம் செய்யாமல் ஆத்மார்த்தமாக வேண்டிய உயிருக்கு தன்னிடம் இருப்பதையெல்லாம், அதுவும் உணவை கொடுத்து விட்டார். அதனால் நீ எவ்வளவு பொன் வைத்தாலும் தராசு முள் அப்படியே தான் இருக்கும். ஆகவே அவர் என்ன கேட்டு வந்துள்ளாரோ அதை மட்டும் கொடுத்து அனுப்புங்கள், போதுமானது என்றார். இதை ஏற்ற மன்னன் விவசாயிக்கு வேண்டிய அளவு தங்கத்தை கொடுத்து வழி அனுப்பினார். விவசாயியின் மகள் திருமணத்தை சிறப்பாக நடத்தினார். ஆத்மார்த்தமான மனதுடன் உன் தர்மத்தையும் கடமையும் செய், பலன் தானாக வரும். அதுவே உலகின் மிகச்சிறந்த தர்மமாகும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் முடியுது. எப்பவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் மற்றவங்களுக்கு தானமோ தர்மமோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மனப்பூர்வமாக அந்த விஷயத்தை செய்யுங்க. அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நன்றி, வணக்கம்.